நெஞ்சக்கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கிய செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரகானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுலயோகவித சல்லாப வினோதனு நீயலையோ எல்லா மறையன்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வளைபட்ட கைமாதொடு மக்களெனும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ கிளைபட்டழு சூருரமும் கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவனே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தயரென்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே இனியான மனோசிலை மீதுனதாள் அணியாரவிந்த மரும்புமதோ பணியாவென வள்ளி பதம் பணியும் தனியாகதி மோகதயாபரனே கெடுவாய் மனநே கதிகள் கரவா விடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேளகமாமெனுமே பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும். எங்கே ஏறுறீங்க? கதிரை மேலே கந்தனுக்கு ரோஹர கதிரை மேலே ஏறுறீங்களா? இன்றைக்கு 30 ஜனவரி மாதம் 2014 ஆண்டு அரைவாசி தூரம் வந்துட்டான் போலோடாக்கு. படிகள் ஏறுறோம். 18 படி ஐயப்பன் பரவாயில்ல போடாக்கு இருந்துச்சு. கந்தாமுருகா அதுங்க 20 வருஷத்துக்கு முன்னே வந்து நினைக்கிறேன். இங்கே எனக்கு ரொம்ப காலமாச்சு பிள்ளைகள் பிறந்து. ஓகே என் பேருங்க கணேஷா. எங்கே இது பார்த்தீங்க? பதுல்லையா? இந்த கோயிலை பிரிச்சு விடுங்க. சின்ன செல்ல கதிராமம். சாரி இது என்ன கோயில்? கதிரை மேலே கந்தன். ஏழுமலை வசந்தமலை கதிரமலைங்கிறது இந்த மலைக்கு தான். முருகன் வந்து 2 இடம் இதுதான். மீண்டும் அம்பூர் கீழே அம்பூர் இந்த இடத்துல தான் கீழே கதிர்காமத்தில் கோயில் கட்டிப்பட்டிருக்கு. அப்போ 7 மலை வந்து விபூதி மலை இருக்குது, பழமலை இருக்குது, சிவன் தியானசிங்க மலை இருக்குது, பைரவர் மலை இருக்குது, வள்ளி மலை இருக்குது. இப்போ வள்ளி குடிச்சு கப்பலம் இருக்குது, பழமலை இருக்குது, அப்படி 7 மலை இருக்குது. வசந்த மலை தான் கதிர்மலை. இப்போலாம் படிக்கட்டியெல்லாம் அமைச்சு நாங்கள் 40 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கிறோம். படியும் இல்லை, படியெல்லாம் கட்டி நல்ல வடிவாக இருக்குது. கூடயே கட்ட பாதைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப வெளிநாட்டுக்காரர் வராங்களா? வெளிநாட்டுக்காரங்க யாழ்ப்பாணத்தாக்கலேருந்து வராங்க. அதோட சிங்களாக்க நகரம் வராங்க. ஓகே. அப்போ இங்கே என்ன பூசை நேரங்கள் இந்த மாதிரி? காலையில் வந்து 7 மணிக்கு, அதுக்கப்புறம் 10 மணிக்கு, 12 மணிக்கு, அப்புறம் பின்னேரம் வந்து 5 மணிக்கு. அப்போ திரையெல்லாம் அகற்றுறீங்களா? திரையெல்லாம் இருக்க மாதிரி திரை அப்படியே தான் கதிராக மாதிரி தான். அப்படி தான். இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல்ல திரையெல்லாம் விலைக்கு தான் பூசை பண்ணணும். அப்போ வந்து வர்ற மக்கள் வந்து சிங்கள மக்கள் எல்லாம் ஒரே மாதிரி வர்றதில்லான்னு தான் திரையை போட்டோம். ஓகே ஓகே. அப்போ ஒரு நாளுமே திறக்கிறது இல்லையா? திரை திறக்கிறது
உள்ளுக்க சிலை இருக்குத்தானே? என்ன இப்போ என்ன கோலத்தில் இருக்கார் முருகன்? வள்ளியும் தெய்வானையும் 3 பேர்த்தோடு இருக்காரு. அந்த பிள்ளையார் சிலை இருக்குது, சிவன் சிலை இருக்குது, விஷ்ணு சிலை இருக்குது, ராமர் சிலை இருக்குது, வள்ளி தெய்வானை வேறு வழியாக இருக்குது, லக்ஷ்மி சிலை இருக்குது, சரஸ்வதி சிலை இருக்குது, காளி சிலை இருக்குது, எல்லா சிலையும் இருக்குது. அப்போ நீங்கள் பூஜை உள்ளுக்கு வச்சுருந்தீங்களா? அவசியம் எல்லாம் பூசையெல்லாம் பண்ணுறது. அப்போ என்ன பாஷையில் செய்கிறீங்க? தமிழ்லையா? தமிழில் தான் செய்யும். தமிழில் அரைச்சி செய்கிறீங்களா? சரி சொல்லுங்க ஐயா, ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. அர்ச்சனை பண்ணிக்க ரெக்கார்ட் பண்ணலாமா? ஓகே, அது நல்லா இருக்கு. ஓகே, இவ்வளோ தூரம் மாதிரி வந்திருக்கோம். எத்தனை படிக்க ஐயா? இருக்குது 1895 படிக்கிட்டு இருக்கு. 1895 படியா? மெட்டாவிச்சு 2000 படி ஏறி வந்தாச்சு. முருகனை தரிசிக்க முருகன் கருணை காட்டுவார். பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் சயிலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன்வரில் கலப தேர்மாமிசை வந்தெதிர படுவாய் தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாவென வெண்கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவ நாலு கவி தியாகாசுரலோக சிகா மணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவா நிறவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. Where are you coming from? Where are from Colombo? Colombo, okay, okay. It's a good excursion, huh? You live in Colombo? Yes. Okay, good, good, go. Kandiya? Oh, Sakti, Siva Sakti. Ah, Siva Sakti. Apa Sakti, Amma Sakti. Ah. Apa sih nalla Isar Sakti le? Ah. இந்த ரோட்டுலே நல்லா சுகமாகி நல்லா குடும்பத்தையே கூட என்னங்க இருக்கா இங்கே கும்பிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்க வேணும் ஒன்றை தேலை அப்பா சக்தினா
மாசாஜி ஈஸ்வர சக்தியா மூலம் போ நாகப்பத்தின் சக்தியாய் சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காலத்தை ஒன்றுமே கிரகம் கரைச்சல் இல்லை. அந்த மாதிரியே சாமி கும்பிட்டு போகிற மாதிரியே எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்கள் போகிறாங்க. ஆற்றுல குளிச்சுட்டு நல்லா போங்க. அப்பா சக்தியும் கூடயே வரும். ஓகே சம்பிரதம் சரியான சக்தியும் சக்தி சிவாய். முருகன் தனிவேல் முனி நெங்குருவன் அருள் கொண்டறியா அறியும் தரமோ. Start. Yeah, start. We got there. What is the time now? What time we left? We left at 7:40. Now it's 10 10 to 10. 9:55. 9:50. Why not even 10? Oh, we did well. That's good. We did very well. I think all by the grace of Lord Muruga. Okay. Okay, all the best. உருவன் ரருவன் குளதன்றிலதன் இருளன் ஒளியன் என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய். சேனாராஜா இந்த கடை எவ்வளோ தொடங்கி 22 வருஷம் இங்கே கதிராமலில் எவ்வளோ காலம் இருக்கிறீங்க? பிறப்போல எல்லாம் இங்கே தானே. நீங்கள் எப்படி இருக்குது இந்த இப்போ மாற்றங்கள் இத்தனை வருஷமாக என்ன பார்க்குறீங்க? மாற்றங்கள்னா சொல்லி வேலை இல்லையே. இல்லை சொல்லுங்கள் விளங்கினா தான். ஏன்னா நாங்கள் இங்கே இருந்ததுக்கு அந்த மாதிரி தான் தெரியாதா, பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ நாங்களும் வடக்கிட்ட வாரது வரைக்கும் எங்களுக்கு மாற்றம் தெரியுது எங்களுக்கு. இப்போலாம் சரியான கஷ்டம் ஐயா, பிஸ்னஸ்லாம் பண்ண சரியான கஷ்டம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு இந்த இதோட நீங்கள் போனீங்கன்னா இனி ஜனமே இல்லை. இனி மற்ற வெள்ளிக்கிழமை பின்னேரம் கொஞ்சம் இருக்கும், சனிக்கிழமை இருக்கும். சனிக்கிழமை இப்போ வெள்ளி சனியும் வர்றதில்லை. ஆக்கள் ஏன்னா பொருளாதார பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. தமிழாக்கள் குறைஞ்சி போச்சு. தமிழாக்கள் 100க்கு 80 வீதம் இருந்தது, இப்போ 100க்கு 5 வீதம் கூட 5 வீதத்தை விட்டுட்டு ஒரு எண்ணி பார்க்க போனால் ஒரு 10-15 குடும்பம் தான் இருக்குது ஏரியாக்குள்ளயா. இங்கே இருக்குதுல்ல? இல்லை வார கோயிலுக்கு வாராக்க தான். கோயிலுக்கு வர்றது கொஞ்சம் எல்லாமே குறைஞ்சிருச்சு ஐயா. அந்த பிரச்சனை நேரத்தில் நல்ல தமிழாக்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இப்போ வந்து இங்கிலீஷும் குறவு, தமிழும் குறவு. எங்களுக்கு கோயிலுக்கு போகிறது இந்த புண்ணியத்தன்மை குறைஞ்ச போல எங்களுக்கு தமிழ். அதெல்லாம் உண்மைதானே. ஏன்னா நான் 58 வருஷமாக நான் பார்த்த இதுகளில் இந்த இப்போ வர 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 அநியாயங்கள் கூட்டிகிட்டு எல்லாம் தெய்வ இதுகளும் குறைஞ்சிட்டு தான் வருது. இப்போ தெய்வான கோயிலெல்லாம் கழிச்சு விட்டாங்க போட்டு. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இப்போ எல்லாம் காசு தான் எல்லாமே காசு, எல்லாமே இப்போ பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அதான் முந்தியில் அதான் முருகனும் பிள்ளையாரும் தான் இருந்தார். இப்போ எத்தனை பேர் வந்து குந்திட்டாங்க. ஏழுமலைக்கு போனீங்களா? ஏழுமலை இப்போ போயிட்டு வராங்க தான் பார்த்தீங்க தானே. எப்படி அங்கே வந்து ஏழுமலை வந்து முருகன்டேனா ஒரு ஐதீகம் இருக்குது. முருகன் முதல் பழனியில் இருந்து இங்கே தான் வந்தாருங்க. இங்கே வந்து தான் இந்த கோயிலை இது பண்ணார். அங்கேருந்து விட்ட வேலில் தான் இங்கேருந்து இது பண்ணார். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ அங்கே சைத்திய கட்டி வச்சுருக்காங்க. அது இப்போ 3வது கை மாறி இருக்கு புத்தபிக்கு கிட்ட. இங்கே உள்ள புத்தபிக்கு தான் பிடிச்சி வச்சிருக்காரு. அதே மாதிரி சிலக்காரம் கை மாறிட்டுது. அதெல்லாம் மாறி எவ்வளோ அதெல்லாம் இப்போ இந்த தெய்வான கோயிலும் மாறி இருக்கும். இந்த இந்தியா சாமிங்க கொஞ்சம் பூந்ததுனால இந்தியா ஐக்கியம் சின்னரில் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால இவங்க ஒன்றும் செய்யலாக. ஆனால் வளர்ச்சியும் குறைவாக தான் இருக்குது. அதெல்லாம் சம்பாதிப்பு மட்டும்தான் கொண்டும். சாப்பாடு இதெல்லாம் ராமகிருஷ்ண மடத்தோடு போயிடுச்சு. இங்கே அந்த தெய்வான சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க தானே இப்போ கொடுக்குறாங்க தான். ஏன் இருந்தாலும் தெரியாத பொருளாதாரம் குறைவு தான். வருமானம் இருந்தால் தான் இல்லை அவங்களுக்கு வருமானம் இருக்குது. இப்போ நீங்கள் வாரீங்க ஐயா 5 பேர் சாப்பிட்றீங்க. 5 பேர் சாப்பிட்டோன்னு நீங்கள் என்ன திரும்ப செய்றீங்க? இப்போ 5 பேர் இங்கே சாப்பிட்டா 650 ரூபா தான் இங்கே கணக்கு. அங்கே சாப்பிட்டீங்க 5000 ரூபாய் எழுதிட்டு போவீங்க. அதுதான் உண்டு. அது மடத்துக்குன்னா 5000 தர்மம் சொல்லி அது அவங்க அந்த 5000 எடுத்து அது ஒழுங்காக இது படுத்துறதுன்னு தெரியாது. ஏன்னா மற்றாக்களுக்கும் சும்மா கொடுக்காம சாப்பிட்றாங்களேன்றதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறது. மற்றது இந்த கோயிலில் வந்து அந்த பக்தியோடு வராங்க தான். ரொம்ப பேர் வராங்க. சிங்களீஸை பார்த்தா இவ்வளோதெல்லாம் பக்தியோடு வராங்க. அவங்க பெரிய தட்டெல்லாம் தூக்கி கொண்டு வராங்க. ஆனால் உடுக்கு என்ன பெருசாக அந்த பூச தட்டுகளை பல வகையில் கொண்டு வந்ததுக்கு இது சுத்தமாக இருக்கணும் ஐயா. ஆனால் எத்தனை பேர் அப்படி வராங்க. ஆனால் கூடுனது நம்மடாக்கள் அப்படி நல்லா இதாக வந்து பக்தியோட போகிறவங்க இருக்காங்க. நம்மள இதில் தான் நம்மள இது வந்து இப்போ இங்கே வர்றது பக்தியோட நம்மள இது வருது. நாங்கள் வர்றது ஒரு காரணத்துக்கு தான் வாரம். இங்கே ராமன் தேடி வாரம் இல்லை. கதிராமன்றதையே உலகத்திலே பிரசித்தி பெற்றது.
நானும் பாருங்க இப்போ இந்த இது கதிராமத்து நானும் இப்போ இந்த வருஷம் சபரிமலைக்கு போவேன் போயிட்டு வந்து இப்போ 5-6 நாள் தான் ஆகுது. சபரிமலை போட்டு வந்தீங்களா? ஐயா ஒரு 5 நாள் தான் ஆகுது. படி வந்து கடை 13 நாள் மூடிட்டு போயிருந்தேன்னா வந்து ஒரு 5-6 நாள் இருக்கும் கடை திறந்து. அந்த மாதிரி இப்போ அங்கே பார்க்குற கோயில்களுக்கு இந்த இதுக்கும் வித்தியாசம் கூட இருக்குது. அங்கேயும் இல்லை ஓரளவு பிஸ்னஸ் தான் வந்துட்டு இல்லையா? அங்கே தான் கூட பிஸ்னஸ். அங்கே கூட பிஸ்னஸ். நான் இப்போ 2 கிழமை அவங்க சுற்றி போட்டு தான் வரேன். அங்கே கூட திருச்செந்தூர்லாம் பிஸ்னஸே தான். அதான் பிஸ்னஸ் தான். 10 ரூபா காசை கொடுத்தாருன்னா அவங்க அந்த தின்னூரை கொடுக்குறாங்க, அந்த வச்சு விட்றாங்க. அது இல்லாட்டி விற்க மாட்டேன் இங்கே. ஆனால் அந்த அளவில் இங்கே கொஞ்சம் பாராட்டலாம், போனால் இது பண்ணலான்ட்டு. ஆனால் இதுவும் இப்போ அப்படியே அந்த நிலைக்கு தான் வரும். இங்கே வேணால் பார்த்தா அந்த கதிராம மேலே போவாங்க, கதிரை மேலே போவோம். அங்கே சிங்களம் வந்தால் இருக்கிறான் அந்த கோயிலில், சிவன் கோயிலில். அது ஒருத்தருமே இல்லை. ஒரே ஒரு பணியாக இருக்கா, வேலைக்காரன் வேலை செய்கிற பணியாக அவனை வச்சுக்கிட்டு அந்த சும்மா இப்போ பாசை தெரியறதுக்காக வச்சுருக்காங்க. அது நம்மளுக்குள்ள சைடில் உள்ள பணி. அப்போ அந்த பூசை செஞ்சவர் அவர் எல்லாம் சிங்களமா? ஆனால் நான் தமிழில் பூசை செஞ்சேன். அது கதைக்கிறாங்க கொள்வாங்க. இல்லை தமிழில் அர்ச்சனை செஞ்சேன். அர்ச்சனை செஞ்சேன் கட்டப்படி தாடி வச்சு பார்க்க சிங்கள ஒரு மாதிரி தான் இருக்கிறாரு. இப்போ இந்த செல்லுகராமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் தமிழக கொடிமார்கள், ஸ்டேட் கொடிமார்கள் எல்லாம் பசுர கொடிமார்கள் தான் வேலை செய்கிறாங்க. அதில் அந்த இது திசாநாயக மகன் 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தமிழில் பூசை செய்வாங்க. பூநூல்லாம் போட்டிருக்காங்க. பூநூல் போட்டிருக்காங்க. இல்லை இதில் வித்தியாசம் என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம கோயிலில் கூட சமஸ்கிருதம் தான் பூசை செய்வாங்க. சமஸ்கிருதம் படிச்சிருக்காங்க, பூசை செய்வாங்க. ஆனால் இவர் வந்து தமிழ் அதான் அது படிச்சிருக்காங்க. அது இவங்கெல்லாம் இந்த சிலகிராமத்துலாம் போய் படிச்சிருக்காங்க. 4 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. எந்த நேரம் பண்ண மாட்டாங்க, பூசை நேரத்தில் பண்ணுவாங்க வாயை கட்டி. அவங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த சமஸ்கிருதம் படிச்சாங்க. முந்தி கதிரமலையிலாம் திறந்துருந்தாங்க, எல்லாம் இப்போ பூட்டி போட்டாங்கல்லாம். என்ன இல்லை திறந்துன்னா இந்த விற்கிறாங்கலாம் தெரியாது. இப்போ அது என்ன காரணத்துக்கு மூடினாங்களாம் அது? ஆனால் அது மிந்தி ஆமாம் கதிரமலையில் திறந்து அந்த ஐயா இருக்க கூட திறந்து தான் இருந்துச்சு, சின்னதாக கோயில். அது கீழே அப்படி தான் இருந்தது. இது வந்து தெய்வனமங்களுக்கு சொந்தமான கோயில் தானே. ஏழுமலை செல்லகிராமம் தெய்வானையம்மன் கோயில். இந்த புத்தள ரோட்டில் செல்லகிராமத்துலேருந்து கோயில் ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு பிள்ளையார் கோயில் காட்டு உள்ளது. அதெல்லாம் இதுக்கு சேர்ந்த கோயில். அதெல்லாம் இப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ தெய்வானம்மன் கோயில் மட்டும்தான் மிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டாங்க. மற்ற இந்த திருவிழா டைமில் அந்த இந்த திருவிழா அந்த டைமில் எப்படி நடக்குது கோயிலில்? திருவிழா டைமில் அது இப்போ அந்த தமிழ் இது குறைவு ரொம்ப. ஆனால் அரோகர சத்தம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அப் கண்ட்ரி யாழ்ப்பாணம் மட்டக்களப்புலாம் இருக்கும். அந்த வேல் பூட்டி அந்த ரதம் பூட்டி அதெல்லாம் இல்லை. இப்போ நான் பார்த்தேன் அந்த காலத்துல இருந்து இப்போ ஒரு 15 வருஷத்தோடு அதெல்லாம் நின்றுச்சு. வேல் பூட்டுறது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் என்ன இப்போ அவங்களோட அந்த உடரட்டை நட்டுவோங்க, அந்த நட்டுவோங்க, அதுதான் இப்போ கொண்டாது. அதுகளை தான் இப்போ கூட கொண்டாங்க. அப்போ இந்த தூரத்துலேருந்து பாத யாத்திரைகள் வர்றாங்க தானே, பாத யாத்திரையில் வந்து வேல் பூட்டி தான் உள்ளுப்போம். அது இல்லை அதெல்லாம் இப்போ பாத யாத்திரையில் வந்துட்டு வேல் பூட்டு வர மாட்டாங்க. இப்போ பாத யாத்திரையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. போன வருஷம் ஒரு புலி ஒன்று பிடிச்சிருச்சு ஒரு மனுஷு, ஒரு மட்டக்களப்பில். அதுக்கு முதல் வருஷம் எருமை மாடு ஒன்று அடிச்சிருச்சு. அதுதான் அதோட கொஞ்சம் குறைஞ்சி. ஆனால் போன வருஷம் முந்தின வருஷம்லாம் லட்சக்கணக்கு வந்தாங்க. அந்த பிரச்சனை டைம்லேயும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வர விடலை, அரசாங்கம் வர விடலை தானே. அதுக்கு பிறகு இப்போ போன வருஷம்லாம் நான் இந்த 58 வருஷத்தில் போன வருஷம் தான் குறைவான ஜனத்தை கண்டேன். மற்ற இந்த கோயிலில் நாங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப பேர் வந்து இந்த தொடக்கத்தில் வந்து அந்த வீடை மாதிரி அந்த பழையாக்கள் வந்து கும்பிட்றாங்களே 2 பேர். அது ஆலத்தி அம்மா. அதுக்கு என்ன விளக்கம் ஐயா? அது வந்து வேட பரம்பரை. அது வந்து முருகனை முத கும்பிடுறாங்க. முருகனுக்கு முத அந்த விளக்கெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. அதெல்லாம் தமிழ் முறையில் வந்தது. இந்த இதுகளை எடுத்து பார்த்தா இந்த ஓலைகள்லாம் தமிழில் தான் இருக்குது. இவங்க இனி இப்போ இது பண்ணிக்கிட்டாங்க, எல்லாமே அப்படி தானே இருக்குது. இந்த ஓலைகளெல்லாம் இப்போ காமிக்க மாட்டேன்றாங்க. வெள்ளைக்காரன் தமிழ்னு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கோயில் இதெல்லாம் இடத்துல இந்த ஓலைகள்லாம் இருக்குது. இப்போ பூசை செய்கிறவங்களும் அநேகமாக ஒரு 5-6 பரம்பரைக்கு முன்னுக்கு எடுத்துக்கிட்டால் இல்லை தமிழ் பேர்களில் தான் இருக்குது. எல்லாம் அந்த மட்டக்களப்பு சைட்லேருந்து வந்தவங்க, கொத்துவில் பானம் அந்த பக்கத்துலேருந்து வந்தவங்க. அந்த ஒரு 7-8 பரம்பரை எடுக்கையில் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் தமிழ் பேர் தான் இருந்திருக்கு. இங்கே வந்து தான் இந்த நிறைய முந்தைய சடைமா மடம் எல்லாம் வருது இப்போ இருக்குதா? அதான் சடையம்மாவெல்லாம் அந்த அம்மா நான் பக்கத்துலேயே போய் காலில் விழுந்து கும்பிட்டுருக்கேன். சடையம்மா வந்து ஒரு தெய்வம் ஐயா. சொல்லுங்க, எங்கள்கிட்ட ஊர் தான் சொல்லுங்க. அப்படியா? சடையம்மா அம்மா வந்து ஒரு தெய்வம்.
சும்மா அந்த இப்படி தான் ஓடும். கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு மறுபடியும் பார்க்கல மடத்தில் இருக்கும். இப்போ அதெல்லாம் இப்போ சடையம்மா மடம்லாம் இல்லை, அது அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை. அந்த காளி கோவில் மட்டும் இருக்குது. அந்த அதுவும் மிந்தி மாரியம்மன் கோயில், இப்போ அது காளி கோயிலாக்கி வச்சுருக்காங்க. மற்ற சிவன் கோயில் இருக்குது, 2 மட்டும் தான் இருக்குது. சிவன் கோயில் அது பரம்பரையாக இருந்து இருக்குது, அவங்கள பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த எங்கள் மாதிரி இங்கே இருந்து அது இதாகிட்டாங்க. மற்றதுல அந்த மடத்துகளில் இருந்தெல்லாம் 32 மடங்கள் இருந்தது. சர்க்கஸ் மடம், டோபி மடம், அந்தந்தவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு மடம் கட்டியிருக்காங்க. செட்டி மடம், செட்டியாக்கள் வந்து அதில் தான் நாங்கள், டோபி வந்து அதில் தான் நாங்கள், சர்க்கஸ் மடம் வந்து பாபர் மடம், அப்படி மடம் 32 இருந்தது. அவ்வளவும் என் பொன்னம்பலம் மடம் வவுனியாவில், அதையும் இப்போ 2 பிடிச்சிங்க வச்சுருக்குறாங்க. அது சீனா அப்படி தான் இருக்கிறாங்க. இடம் கொடுத்து அந்த குழப்பத்தின் 83 வன்சையில் அவன் பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் வந்து கேட்டு பார்த்தாரு, கொடுக்கல. அவரோட மகன் இருக்கிறார் இங்கே ஒஸ்ட்டு, இது கனடாவில் எங்கே இருக்கிறார், அவர் வந்து கேட்டு பார்த்தா கொடுக்கல, விட்டு வீசிட்டு போயிட்டார். மற்ற இந்த மடங்களை விட இப்போ வந்து தங்குறதுக்கு கணக்கு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு ஐயா. இப்போ மடம் அந்த நேரம் 32 மடத்து, அந்த 32 மடத்தில் தான் தங்கணும். இப்போ அப்படி இல்லை ஐயா. இப்போ நான் நினைக்கிறேன் 3000 மடங்கள், 3000 ரெஸ்டாரண்ட் இதான் உண்டு. மற்றது வேறு இந்த வருங்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வருங்காலம் ஐயா நான் நினைக்கிற அளவுக்கு ஐயா இங்கே அவ்வளோ ஒரு இதை மட்டும் நான் நினைக்கலை. ஒரு சிலவனே நமக்கு இருக்கும்னு நினைக்கல இடம். ஏன்னா நான் இப்போ நாங்களும் இங்கே இருந்தாலும் ஐயா, இங்கேயே பிறந்து வளர்ந்தாலும் மனசில் ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா எங்களுக்கு இப்போ இப்படி ஒரு இது இருக்குது, நாங்கள் வீடு கட்டியிருக்கக்கூடாது, நாங்கள் நல்லா பிஸ்னஸ் செஞ்சுருக்கக்கூடாது, நாங்கள் வாகனம் வச்சுருக்கக்கூடாது, அப்படி ஒரு மனசுகளில் அவங்கள இருக்குது. அப்படி இருக்கிற சரி ஐயா, நாங்கள் இருக்கியா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் விളിக்கணும், உங்களை கண்டது சந்தோஷம். மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவா வினையே முருகன் குமரன் குகனென்று மொழின் துருகும் செயல் தன் உணர்வென்றருள்வாய் பொறுப்பும் கவரும் புவியும் பரவும் குறுப்பும் கவையன் குண பஞ்சரனே பேராசையெனும் பிணியில் பிணிபட்டோராவினையே உழல தகுமோம் வீராமுது சூர்படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகாவனகாவபயாவமர பதிகாவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவாம் அடியம் தமிழாயில் வேலரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதாவுபதேசமுணர்த்தியவாம் விரிதாரண விக்ரம வேளிமையோட் புரிதாரகநாகபுரம் தரனே கருதாமரவா நெறி காணயன இருதாழ்வன சந்தரர் என்றிசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதாசுர சூர விபாடனனே காளை குமரேசனென கருதி தாளை பணிய தவமெய்தியவாம் பாடை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே